Hi viewers, welcome to my channel. In the video la scissor வைக்கிற pouch எப்படி ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். இப்போ வந்துட்டு நீங்க வந்துட்டு waist pant அந்த மாதிரி இருந்தா அதோட கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதுலயே நம்ம ஸ்டிட்ச் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஒரு pant தான் இதல கட் பண்ணி எடுத்துர்க்கறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஹைட் வந்துட்டு 9.5 inch நான் வச்சிருக்கேன். இந்த சைடு பாத்தீங்கன்னா 7.5 inch நான் வச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்க வந்து 3 பீஸ் எடுத்துக்கணும். இது வந்து மெயின் கிளாத், இது வந்து லைனிங். இந்த வந்து ஃபோம் இந்த Dressலாம் வாங்குவோம் அதுல நடுவுல ஃபோம் வரும். அந்த ஃபோம் எடுத்துக்கலாம். இல்லனா நீங்க கேன்வாஸ் வச்சுக்கலாம். இல்ல அப்படினா இன்னொரு கிளாத் கூட நீங்க எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம். இத வந்துட்டு நம்ம எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மெயின் கிளாத் இருக்குலையா, மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடும் லைனிங்கோட ஃப்ரண்ட் சைடும் ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ற மாதிரி வெச்சுக்கோங்க. ஒரே மாதிரி ஃபேஸ் பண்ற மாதிரி வெச்சிட்டு இப்போ கரெக்ட்டா எல்லாத்தையும் அட்டாச் பண்ணனும். எப்படி ஸ்டிட்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 inch விட்டுட்டு அங்க இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல மட்டும் நம்ம ஸ்டிட்ச் பண்ண கூடாது. இங்க தான் பேக் சைடுல திருப்பி எடுக்கணும். சோ இவ்ளோ இந்த இடத்தை மட்டும் நான் விட்டுட்டு மத்த ஃபுல்லா நான் ஸ்டிட்ச் பண்ணி முடிக்கிறேன். இப்போ எல்லா பக்கம் கார்னர்ல finish பண்ணியாச்சு. இப்போ நீங்க எப்படி டர்ன் பண்ணனும்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஃபோம் இருக்குல அதுவும் வேண்டாம், இந்த லைனிங் வேண்டாம். இந்த சென்டர்ல நல்லா உள்ள போய்க்கோங்க. ரெண்டு ஃபிங்கர் விட்டுட்டு உள்ள போய்ட்டு அப்படியே இத அப்படியே டர்ன் பண்ணி மெதுவா வெளிய எடுத்துருங்க. இப்போ இந்த இது ஃபுல்லா டர்ன் பண்ணிட்டேன். இந்த மாதிரி கார்னர்ல இந்த நீடில் வச்சு நல்லா எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இங்க நம்ம ஸ்டிட்ச் பண்ணாம இந்த இடத்துல கேப் இருக்குலையா, அத நல்லா மடிச்சிட்டு இந்த இடத்துல வச்சு இங்க ஒரு ஸ்டிட்ச் பண்ணி விட்டுருங்க. இல்ல அந்த ஸ்டிச்சஸ் தெரிய வேணாம் அப்படினா நீங்க வந்துட்டு கையில கூட ஹெம்மிங் பண்ணிரலாம். இந்த இடத்துல மட்டும் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ இங்க ஸ்ட்ரைட்டா இருக்குறத இந்த இடத்துல நீங்க ஒரு மடிப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல மடிச்சிட்டு இப்படி வெச்சுக்கோங்க. இப்படி வெச்சிட்டு இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம எங்க ஸ்டிட்ச் பண்ண போறோம் அப்படி சொல்லி இந்த இடத்துல மார்க் பண்ணிடுங்க. இந்த இடத்துல தான் இது மேல வரணும் அப்படினு சொல்லி இது ஃபர்ஸ்ட் லேயர் மார்க் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த செகண்ட் லேயருக்கு இப்படி மடிச்சுக்கோங்க. நல்லா டைட்டா மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டு அதே மாதிரி இன்னொரு இந்த இடத்துல இப்படி மடிப்பு கொடுக்கணும். இந்த இடத்துல மடிச்சிட்டு இந்த இடத்துலயும் இதே மாதிரி எங்க ஸ்டிட்ச் வர போதோ அந்த இடத்துல நீங்க மார்க் பண்ணி வெச்சிருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா இத ஃபர்ஸ்ட் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிரலாம். இத நம்ம ஸ்டிட்ச் பண்ணோம்னா அதுக்கு அப்புறம் இதுவும் போய் இதாயிடும், ஸ்டிட்ச் ஆயிடும். சோ அதனால நம்ம உள்ள வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் இத பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம ரெண்டாவது மடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல சின்னதா இருக்குது அத இந்த இடத்துல மட்டும் ஸ்டிட்ச் பண்ணி முடிங்க. இந்த இடத்துல பண்ண கூடாது. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல நான் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா இந்த சைடு நம்ம ஃபர்ஸ்ட் மடிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அது ஃபர்ஸ்ட் இத ஸ்டிட்ச் பண்ணி முடிக்கணும். இந்த இடத்துல இருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் பண்ணனும். இங்க பண்ண தேவையில்லை. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரொட்டேட் பண்ணோம் இல்லையா அந்த பெரிய கோன், அது நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடியே ஒரு டைம் நீங்க இத வெச்சு பாத்துக்கோங்க. சிசர் வெச்சிட்டு உள்ள வெச்சு பாத்துக்கோங்க. கரெக்ட்டா இருக்கா அப்படினு சொல்லி பாத்துக்கோங்க. பார்த்துட்டு இப்போ நம்ம அதே இடத்துல மார்க் பண்ண இடம் கரெக்ட்டா இருக்கு இல்லையா, அங்கேயே வெச்சு நம்ம இப்போ ஸ்டிட்ச் பண்ணிடுவோம். இப்போ இந்த இடத்துலயும் நான் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த கார்னர் வரைக்கும் ஸ்டிட்ச் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்றோம், இத அப்படியே நம்ம தூக்கி இது மேல வைக்கிறோம். இது மேல வச்சிடும்போது இந்த இடத்துல ஒரு ஸ்டிட்ச் கொடுக்கணும். நீங்க எம்மிங் பண்றதுனா எம்மிங் பண்ணலாம், இல்லனா ஸ்டிட்ச் பண்ணிரலாம். ஹை வியூவர்ஸ், இப்போ நான் ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இங்க பாருங்க இந்த இடத்துல பெரிய சிசர் வச்சுக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நீங்க ஏதாவது சிசர் வைக்கிறீங்க அப்படினு சொன்னா இது கொஞ்சம் லூஸ் விடணும். நான் இந்த இடத்துல எதுமே யூஸ் பண்ணல. சோ அதனால நான் விடல. நீங்க வேணும்னா இது வெச்சு பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இது பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரிம்மர் அந்த மாதிரி ஏதாவது வெச்சுக்கலாம். இத நீங்க ஹேங் பண்றதா இருந்தாலும் பின்னாடி ஒரு இது மாதிரி பண்ணிட்டு நீங்க ஹேங் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். Thank you so much for watching my video. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. Thank you so much.